எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு யார் காலிலாவது விழுந்தாரா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவை எங்கேயாவது ப்ரமோட் பண்ணாங்களா தன்னுடைய வாரிசு என்று? சார் இது எப்படி தெரியுமா இருக்கு, ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணா தான் அது அவங்கள இன்டைரக்டா அவங்கள ப்ரமோட் பண்ணல, எனக்கு அடுத்தது இவங்க தான் அப்படிங்கறத அவங்க பண்ணவே இல்லைங்கிறது கன்விக்ஷனா இல்ல ஸ்டாண்டா? அறிவு கூர்மையான பெண்மணி என்று பார்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஒரு அரசியல் வாரிசு என்று கை காட்டிட்டு போக முடியாதா? அரசியல் வாரிசு என்று யாரையாவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? எனக்கு அப்புறம் யார் வரணும்ன்றது இந்த கட்சிக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அது சசிகலாவா இருக்கலாம், தினகரனா இருக்கலாம், ஏன் கடைக்கோடி தொண்டர்ல யாராவனா இருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க, அதுல இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கான்னு அவங்க தான் சொல்றாங்க, யார் வேணா இருக்கலாம்னு. சார் இந்த லாஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு லிஸ்ட் 12 பேர் வேற வேற மாநிலத்தை தலைவரா வந்திருக்காங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில கடைசியா எப்ப தேர்தல் நடந்தது? உட்கட்சி தேர்தல் எப்ப நடந்தது? RSSக்கும் ஜனசங்கத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுது ஜனசங்கத்தில் இருந்த பல்வேறு தலைவர்கள், RSSக்கு உடன்பாடு இல்லாத தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட சில தலைவர்கள் உள்ளே வந்தார்கள். அப்படி வந்தவர் தான் வாஜ்பாய். கருணாநிதி குடும்பத்துடைய பிடியில் இருக்க திமுக இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் யாரோட பிடியிலையும் கிடையாது. இன்னைக்கு தொண்டனுக்கு பிடிச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு தொண்டனுக்கு பிடிக்கலன்னா அவர் கிடையாது, வேற ஒருத்தர். சரியா? 35 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதாவுடன் நீ பயணித்திருந்தாலும் தொண்டனுக்கு பிடிக்கலன்னா சசிகலா என்கிற நபர் வெளியே போக வேண்டியதுதான். இதுதான் ஜனநாயகம். இதை கொண்டு வந்த இயக்கம் தான் அதிமுக. டிஎம் பார்வையாளருக்கு வணக்கம். அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. இன்று நம்மிடையே அவருடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் பகிர்ந்து கொள்ள திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள், அரசியல் விமர்சகர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை? தமிழ்நாடு என்கிற மாநிலம் எப்பவுமே அரசியல் ரீதியாக அதிகப்படியான ஆர்வம் கொண்ட ஒரு மாநிலம். நிறைய மாநிலங்கள் நம்ம பார்த்துருப்போம், அரசியல் ரீதியாக ஒரு மந்த நிலை இருக்கும். அரசியல் ஆர்வம் மக்களிடையே அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு மந்த நிலை இருக்கும் பல மாநிலங்களில் சொல்லலாம். பட் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது அரசியல் ஆர்வம் அதிகம் பேரை கொண்ட ஒரு மாநிலம். அஃப்கோர்ஸ் நீங்கள் நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விழக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, அது வேறு விஷயம். கிராமப்புறங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த அரசியல் ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்கு செல்கிறது, ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி ஆகுது, ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியாக போகக்கூடாது என்பதனால் இதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அண்ணாதுரையின் கையில் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு செகண்டு அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாதுன்னு மீட்டெடுத்ததை வேற ஒரு குடும்பத்துக்கு தானே போச்சு. அது அப்புறமா பல கசப்பான நிகழ்வுகள் நடந்து இன்னைக்கு வேற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் அதுவும் ஒரு குடும்பத்துக்கு தானே போச்சு. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பயணத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சசிகலாவுடைய குடும்பத்தின் பிடி இருந்ததுன்ட்டு. இல்லை, சசிகலாவுடைய குடும்பத்தின் பிடி இருந்திருந்ததுன்னு வைங்க. சசிகலாவுடைய டிட்ராக்டர்ஸ் என்று பார்க்கப்பட்ட நபர்கள், சசிகலாவை பிடிக்காது என்கிற நிலையில் இருந்த நபர்கள், வேறு வழி இல்லாமல் சகித்து கொண்ட நபர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்கும் பல கட்டங்களில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க நீங்கள் பல கட்டங்களில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டது. எப்போ? தினகரன். ஒரு செகண்ட் சார், முன்னாள் முதலமைச்சர் எந்த அளவுக்கு சசிகலாவோட ஒத்து போனாரு, எப்படி அவர் முதலமைச்சர் ஆனாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்களும் பார்த்துருக்காங்க, பல வீடியோக்கள்ல பார்த்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அப்போ வீடியோவில் நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது எல்லாம் என்ன ரெக்கார்ட் ஆனது? அவர் அந்த அம்மாவோட எப்படி பிஹேவ் பண்ணாரு, எந்த மாதிரி பதவி வகிச்சாரு, எப்படி பதவி வாங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பப்ளிக்கு முன்னாடி ரெக்கார்டாக இருக்கிற முதலமைச்சராக ஆனது சொல்கிறேன் நான். யார் முதலமைச்சர்? எடப்பாடியார். நீங்கள் திரும்பி புரிஞ்சுக்கணும், கட்சி தலைவர் வேறு, அதெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி வருது இல்லையா? இல்லை, தவறு. கட்சி தலைவர் என்பது வேற, முதலமைச்சர் என்பது வேற. இது ரெண்டத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க புரிஞ்சுக்கணும். கட்சி தலைவர் என்பதனை யார் காலிலாவது விழுந்தவர் பெற்றாரா? எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு யார் காலிலாவது விழுந்தாரா? வெளியில வந்ததையே இப்ப நம்ம மறுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது வெளியில வராத பத்தி நம்ம எப்படி அனுகூலமா சொல்ல முடியும்? நீங்க டைரக்டா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2022ஆம் ஆண்டு அவர் ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த கோஷம் முன்வைக்கப்பட்டு பொதுக்குழு நடத்தப்பட்டு அவர் பொதுச் செயலாளர் ஆனார்.
கரெக்ட். யார் தயவிலாவது ஆனாரா? தயவுங்கிறத விட சப்போர்ட்னு சொல்லலாம். யாருடைய சப்போர்ட் இருந்தது? அப்போ வந்து மக்களுடைய சப்போர்ட்டோ இல்லை மற்ற தலைவர்களோட சப்போர்ட்டோ இல்லை. மக்களுடைய சப்போர்ட். எஸ், யூர் ரைட். கரெக்ட். கட்சியோடைய நபர்களுடைய அந்த கட்சியில இருந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இல்லை அவர் ஆறார். இப்போ நம்முடைய கேள்வி இங்க என்ன வருது அப்படின்னா, ஜானகி அம்மையார் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தார். நீங்கள் பார்க்கக்கூடிய சசிகலா எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே போல ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். உங்களுடைய லாஜிக் படி ஜானகி அம்மையார் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனால் அதை எதிர்த்தது யாருன்னாக்க செல்வி ஜெயலலிதா. சரியா? இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, செல்வி ஜெயலலிதாவை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? நாவலர் நெடுஞ்செழியன் அனுபவம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நாவலர் நெடுஞ்செழியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாதுரையுடன் பயணித்தவர். தம்பி வா தலைமையை ஏற்கவா என்று திரு அண்ணாதுரையாலேயே அழைக்கப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தானே சாய்ஸாக வந்திருக்கணும். அனுபவம் என்று வந்தால் அவங்களை எடுத்துக்கல. குடும்பம் என்று வந்தால் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக அவரை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவமனையில் மீட்டெடுத்தவர் ஜானகி எம்ஜிஆர். சரியா? அப்பல்லோவுக்கு அனுப்பி அங்கேயே அவர் இறந்து போல, அப்பல்லோவுக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்று வெற்றிகரமாக வந்தவர். இது வந்து சார், இது வந்து நவ் ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஹிஸ்டரி. நான் என்ன history should tell us ADMK has a culture of selecting its leader. இட் ஹஸ் நெவர் பீன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரு குடும்பத்தின் பிடியில் என்று என்றைக்குமே அது இருந்தது கிடையாது. அது இருக்க வாய்ப்பும் கிடையாது. பல குடும்பங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அவங்கள. இப்போ உதாரணத்துக்கு சசிகலா குடும்பம் என்பது பயன் பெற்றிருக்கலாம். அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவுக்கு சசிகலா நெருக்கம் என்பதை இதுவரைக்கும் பொது வெளியில் அவங்கள பற்றி வைக்கப்பட்ட விவாதங்களோ விமர்சனங்களோ அதனுடைய மூலமாக வந்த உண்மைகளோ எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள்? யாரை பற்றி? அந்த சசிகலா குடும்பத்தை பற்றியோ இல்லை அவங்களுடைய ஆளுமையை பற்றியோ அவங்களால மற்றவங்க பதவி வகிச்சதை பற்றியோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பார்ட்டியை பற்றியோ இல்லை ஃபைனான்சியல் சப்போர்ட்டை பற்றியோ யாருமே மறுக்கலையே. நீங்கள் ஜானகி அம்மையாருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா, அவங்க குடும்பத்துக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? இன்னும் ஒரு கட்டத்துக்கு போனீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் ஓப்பனாக எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்தாரோ, ஒரு கட்டத்தில் அறிக்கையை வெளியிட்டாரோ, சசிகலா குடும்பத்தை தள்ளி வைக்கிறேன், இவருடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு யாராவது சிபாரிசு என்று வந்தால் அதை அனுமதிக்க கூடாதுன்னு அறிக்கை விட்டுருக்காரு. அங்கதான் சார் நான் என்ன சொல்ல வரேன், ஜானகி அம்மையார் வந்து மனைவியா இருந்தாலும் எம்ஜிஆர் அவங்கள ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் ஜெயலலிதாவை ப்ரொமோட் பண்ணாங்க. பிகாஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து வெறும் மக்கள் கவரேஜ் மட்டும் கிடையாது. எந்த லீடருக்குமே சில விதமான குவாலிட்டிஸ் இருந்தால் தான் லீடர் ஆக முடியும். இப்போ நான் வந்து சார் என்ன சொல்ல உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி. இப்போ நம்ம வந்து வை நாட் வி டிஸ்கஸ் அபவுட் த லேட்டஸ்ட் கரண்ட் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ இன்னைக்கு எப்படி இருக்கு, 2024 எலெக்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து அதை பார்க்க போறோம். See, you asked me about the history of ADMK and you are asking me இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நான் சொல்றேன், நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலாவை எங்கேயாவது ப்ரமோட் பண்ணாங்களா தன்னுடைய வாரிசுன்ட்டு? சார் இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணாதான் அது வந்து அப்படி இல்லாம வந்து இன்டைரக்டா ப்ரமோட் பண்ணலங்கிறது உங்களுடைய ஸ்டாண்டா இல்ல வந்து கன்விக்ஷனா? கன்விக்ஷனா புரியல. அவங்கள இன்டைரக்டா அவங்கள ப்ரமோட் பண்ணல, எனக்கு அடுத்தது இவங்க தான் அப்படிங்கிறத அவங்க பண்ணவே இல்லைங்கிறது கன்விக்ஷனா இல்ல ஸ்டாண்டா? தட் இஸ் தி ஸ்டாண்ட். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரிடம் கேட்கப்பட்டது என்ன கேட்கப்பட்டதுன்னா, உங்களுடைய அரசியல் வாரிசாக நீங்கள் யாரை அறிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த கலாச்சாரமே இந்த இயக்கத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்போ சொல்லியிருக்கலாமே? அதாவது ஒரு பேட்டியில் செல்வி ஜெயலலிதா சொல்கிறார், என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொண்டவர் திருமதி சசிகலா, என் தாயை போன்றவர் அவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், என் தாயை போன்றவர் சசிகலா என்று சொல்லக்கூடியவர் தனிப்பட்ட விதத்தில் என்பதனை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அரசியலில் இருந்து அதை தனிமைப்படுத்தி பார்க்கிறார் என்றுதான் அர்த்தம். அரசியல் கட்சியில் தன்னுடைய முடிவுகளை எடுத்து செல்வதற்கு, பிகாஸ் பீயிங் அ லேடி, எடுத்து செல்வதற்கு ஒரு உறுதுணை தேவைப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரசியல் வாரிசு என்று நீங்க அவர் அறிவித்தார் என்று எங்கேயுமே இல்லையே. அவரால் சொல்ல முடியுதுங்க, சட்டமன்றத்தில் வந்து அவரால் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய இடத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு அது இருக்காங்கிறதா சார் ஒரு நிமிஷம், அறிவு கூர்மையான பெண்மணி என்று பார்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா
ஒரு அரசியல் வாரிசு கை காட்டிட்டு போக முடியாதா? கரெக்ட் சார். முதலமைச்சர் பதவி என்று வரும்பொழுது சப்ஸ்டியூட் அவின்னு பன்னீர்செல்வத்தை உட்கார வைக்க முடிஞ்சது. அரசியல் வாரிசு என்று யாரையாவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? இத்தனைக்கும் அவரிடம் நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு? அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப தெளிவாக, அந்த கலாச்சாரமே இங்கே கிடையாது. எனக்கு அப்புறம் யார் வரணுன்றது இந்த கட்சிக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அது சசிகலாவா இருக்கலாம், தினகரனா இருக்கலாம், கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், பன்னீர்செல்வமா இருக்கலாம், ஏன் கடைக்கோடி தொண்டர்ல யாராவனா இருக்கலாமே சார். இது வந்து சாதாரணமா எல்லா கட்சிகளையும் சொல்லக்கூடியது சார். வேற கட்சியில சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில வாங்க, எந்த கட்சியுமே தமிழ்நாட்டை விட்டு வெளியில வருவோம். சரி, ஓகே, நீங்க வாங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க, அதுல வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கான்னு அவங்க தான் சொல்றாங்க, யார் வேணா இருக்கலாம்னு. சார், இந்த லாஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு லிஸ்ட் 12 பேர் வேற வேற மாநிலத்தை சேர்ந்த தலைவரா வந்திருக்காங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில கடைசியா எப்ப தேர்தல் நடந்தது? உட்கட்சி தேர்தல் எப்ப நடந்தது சார்? நான் என்ன கேட்கறேன்னா, 12 டிஃபரண்ட் பார்ட்டி பிரசிடென்ட் இருந்திருக்காங்க டிஃபரண்ட் மாநிலத்துல இருந்து. தமிழ்நாட்டுல இருந்து கூட ஜனா கிருஷ்ணமூர்த்தி மாநில தலைவரா இருந்திருக்காரா இல்லையா? நீங்க நேரடியான பதில் சொல்லுங்க சார். கடைசியா பாரதிய ஜனதா கட்சியில உட்கட்சி தேர்தல் எப்ப நடந்தது சார்? உட்கட்சி ஜனநாயகம்ங்கிறது வந்து அந்தந்த கட்சி அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கே வந்து என்ன சொல்றாங்க, எங்க கட்சியில தான் உட்கட்சி ஜனநாயகம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. நான் கேட்டதுக்கு நேரடியாவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே சார். உட்கட்சி ஆன்சர் மீ டைரக்ட்லி. ஐ அம் ஆஸ்கிங் யூ a pointed question. You tell me when was last எப்போ உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது பாரதிய ஜனதா? நான் அதுக்கு சொல்றேன் சார். எப்போ உட்கட்சி ஜனநாயகத்துல தேர்தல் சார் நடந்ததா இல்லையா? யூ அலோ மீ டு டெல். நான் என்ன கேக்குறேன், யுனானிமஸா ஒரு லீடரை எலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தேர்தல்ங்கிறது எதுக்கு சார் வேணும்? யார் யுனானிமஸா எலெக்ட் பண்ணாங்க? ஜேபி நட்டா. கமிட்டி மெம்பர்ஸ். எந்த கமிட்டி மெம்பர்ஸ்? பாரதிய ஜனதா கமிட்டி மெம்பர்ஸை யார் எலெக்ட் பண்ணாங்க? மக்கள் தான். எப்படின்னா இது வந்து நடக்கலன்ற நானு அந்த நோட்டீஸ் தான் சுப்பிரமணிய சாமி அனுப்புறாரு ஜேபி நட்டாக்கு. கடைசியா உட்கட்சி தேர்தலே நடக்கல. RSS யாரை தேர்வு செய்கிறதோ, யாரை பரிந்துரை செய்கிறதோ அவர்களை தான் இவர்கள் தலைவராக கொண்டு வருவார்கள். RSS ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட இயக்கமா சார்? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு மாதிரி பிலாசபி இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒரு மாதிரி பிலாசபி இருக்கலாம் இல்லையா? யார் வேண்டுமானாலும் ஆகலாம். நீங்கல்ல ஆயிருக்காங்கன்றதான் என்னோட டிஃபரண்ட் பீப்புள், ஒரே கட்சியை சார்ந்தவங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. ரெக்கமெண்டேஷன் யார் ஆனாங்க சொல்லுங்க? RSS ஓட ரெக்கமெண்டேஷன் ஆகா இல்ல? நீங்க சொல்லுங்க, யார் வந்து RSS நான் சொல்றேங்க, RSS ரெக்கமெண்டேஷன் இல்லாம பாரதிய ஜனதாவே உருவாகல. நான் என்ன RSS அப்ரூவல் இல்லாம, ரெக்கமெண்டேஷன் இல்ல, RSS ஓட அப்ரூவல் இல்லாம பிஜேபியே உருவாகல. கிடையாது சார். ஆமா சார். ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி வந்து ஜனசங் ஆரம்பிச்சதுல இருந்து ஜனதா பார்ட்டி ஆகி அதுக்கப்புறமா தான் சார் பிஜேபி ஆயிடுச்சு. இது வந்து RSS பேக்கிங் சப்போர்ட் இருக்கலாமே தவிர. You are wrong. I will tell you. Shyama Prasad Mukherjee, when he started Janasangh, very clearly he went to RSS, sought their permission. 2 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆமாம், உங்களுக்கு அப்ப வரலாறு தெரியலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க போய் அந்த வரலாறு எடுங்க. அவர் 2 ஆண்டுகள் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள் RSS ஓட ஒப்புதலுக்காக காத்திருந்தார். RSS ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஜனசங்கத்தை உருவாக்கினார். கிடையாது சார். அதாவது இது வந்து then you are not knowing history. Please go read about it. சரி, ஓகே. ஜனசங் அதே மாதிரி RSSக்கும் ஜனசங்கத்திற்கும் கருத்து வேறுபாடுகளும் வந்திருக்கு. சரியா? RSSக்கும் இந்து மகாசபாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது போல RSSக்கும் ஜனசங்கத்துக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஒரு நிமிஷம். RSSக்கும் ஜனசங்கத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுது ஜனசங்கத்தில் இருந்த பல்வேறு சொல்லி முடிச்சிடறேன் சார். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜனசங்கத்தில் இருந்த பல்வேறு தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். RSSக்கு உடன்பாடு இல்லாத தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட சில தலைவர்கள் உள்ளே வந்தார்கள். அப்படி வந்தவர் தான் வாஜ்பாய். சரியா? இதெல்லாம் வரலாறு. கம்யூனிச சித்தாந்தம் மைண்டில் இருந்த ஒரு லெஃப்ட் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் வாஜ்பாய் இருந்தார். அவர் உள்ளே வந்தார் ஜனசங்கத்துக்குள்ளே. சரியா? இதெல்லாம் நிறைய நீங்கள் வரலாறு எடுத்தீங்கன்னா யூ கேன் ரீட் அ லாட் அபவுட் இட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கேட்குறது இங்கே என்னென்னா, உட்கட்சி ஜனநாயகம். ஏன்னா ஒரு கட்சியை நீங்க வந்து இவ்வளவு கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படின்னும் பொழுது இந்த கட்சி, நான் எந்த கட்சியுமே கேள்விக்குரிய ஆக்கல. நான் இன்னைக்கு வந்து நீங்க ஆக்குங்கன்னு சொல்றேன், நீங்க ஆக்கணும்னு நான் சொல்றேன். ஆக்கவே முடியாத கட்சிகள் யார் யாருன்னா, காங்கிரஸ் ஒரு குடும்பத்தின் பிடி, பாஜக RSSின் பிடி. ஆனால் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரோட பிடியும் இல்லை. யாருக்கு சொந்தம்? தமிழ்நாடு மக்களுக்கு சொந்தம். சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு அவங்க தான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. தாராளமா பார்க்கணும். இந்த ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க, இங்க ஒரு கட்சி யாரோட பிடியும் கிடையாது. யாரு? திகாவோட பிடியில இருக்கா?
அதிமுக இல்ல, RSS பிடியில இருக்கு பாஜக இல்ல, யாரும் மறுக்க முடியாது சார். இது வந்து நேரு காந்தி குடும்பத்துடைய பிடியில இருக்கு காங்கிரஸ், இது யாரும் மறுக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்துடைய பிடியில இருக்கு திமுக, இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் யாரோட பிடியிலையும் கிடையாது. இன்னைக்கு தொண்டனுக்கு பிடிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு தொண்டனுக்கு பிடிக்கலன்னா அவர் கிடையாது, வேற ஒருத்தர். சரியா? 35 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதாவுடன் நீ பயணித்திருந்தாலும் தொண்டனுக்கு பிடிக்கலன்னா சசிகலா என்கிற நபர் வெளியே போக வேண்டியதுதான். இதுதான் ஜனநாயகம். இதை கொண்டு வந்த இயக்கம் தான் அதிமுக. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் ஊடகத்தில் பார்க்குறாங்க, பேப்பரில் படிக்கிறாங்க, பல பேர் அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் இப்போ விட்டுடுறேன். எனக்கு இப்போ தேவையானது, இப்போ 2024 எலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இந்தி கூட்டணி சொல்லப்படுகிறது. ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட். அதாவது 2 விஷயம் சொல்லுவோம் நம்ம அரசியலில். தேர்தல் அரசியல் வரும்பொழுது, கூட்டணிகள் என்று வரும்பொழுது 2 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று அரித்மெட்டிக், இன்னொன்று கெமிஸ்ட்ரி. அரித்மெட்டிக் என்று பார்க்கும்பொழுது, நம்பர்ஸ் என்று பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்கு அதிக பர்சன்டேஜ் இருக்கா மாதிரி தெரியும். ஏன்னா திமுக கூட காங்கிரஸ், அதனுடன் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் IUML, அப்புறம் சரி ஓகே மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வாட் எவர் பி த பர்சன்டேஜ், நான் ஐ எம் நாட் கெட்டிங் இந்த நம்பர் கணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு 13 கட்சி 14 கட்சி கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ஒரு அரித்மெட்டிக் இஸ் ஃபேவரபிள். அடுத்து இந்த பக்கம் நேர் எதிர்பாரமாக பார்க்கப்பட வேண்டிய கூட்டணி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி, NDA இதற்கு இரண்டாவது இடத்துல வைக்கிறீங்களா? இல்லை, வைக்கல. பார்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்கிறேன் நான். சரி, பார்க்கப்பட்டிருக்க வேண்டிய. சரி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் இருந்த நிலை வேற, அதற்கப்புறம் ஏற்பட்டிருக்கின்ற நிலை வேற. செப்டம்பர் வரைக்கும் என்ன நிலை இருந்தது அப்படின்னா, அங்கே அதிமுக பிரதான கட்சியாகவும் அதிமுகவுடன் பயணித்திருந்த கடந்த தேர்தல், நான் சொல்றது 2021 தேர்தலில் பயணித்திருந்த கட்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா பாமக, பாஜக, ஆர்டர் ஆஃப் இதில் சொல்கிறேன், பாமக, பாஜக, தேமுதிக, இப்படி இந்த கட்சிகள்லாம் இருந்தாங்க. இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா, அதிமுக விலகி விட்டது. தேமுதிக, பாஜக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்று அதற்கப்புறம் சொல்லவும் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற கட்சி என்ன? பாஜக. இதனுடன் இப்போ நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பம் முதலே நான் சொல்கிறது வந்து ஏசி சண்முகத்துடைய கட்சி, தேவநாதன் யாதவ் சார், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பாஜகவோட தான் இருக்கிறோம்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரக்கூடிய நபர்கள். அதற்கப்புறம் புதிதாக வந்து சேர்ந்திருக்கின்ற நபர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சரத்குமார், இப்போ அவர் கட்சியே வந்து இணைச்சிட்டார் பாஜகவோட. ஸோ அவரை கூட்டணி கட்சின்னு சொல்ல முடியாது. பாரிவேந்தர், இவங்க திமுக கூட்டணியில் இந்த பக்கம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விடுத்து முக்கியமாக ஒரு பெரிய கட்சி அப்படின்னு எதுவும் கிடையாது. பாஜக தான் இங்கே பிரதான கட்சியாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இவர் OPS, TTV, அதில் OPSஐ விட்டுருங்க, OPS நான் எதுலேயுமே சேர்த்துக்கல. அதனால் கட்சி வெட்டியோட கட்ட முடியாது. அதுக்கப்புறம் பட்டாபட்டி தான், அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம். ஸோ அவரை நான் ஒரு கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் TTV தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற, ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு ஆளுமை இருக்காதுங்கிற மாதிரியா சொல்கிறீங்க? இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். எப்போ அவர் தீபக்காக போயிட்டு 45 நிமிஷம் மரீனா கடற்கரையில் காத்திருந்தாரோ என்ன, அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அதுவே முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் இங்கே என்ன கேட்குறேன் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க வந்து இவருடைய கட்சியே ஆரம்பத்துலேருந்து பாஜகவை தான் பேசி, நான் கணத்தில் போய் குதிப்பேன்னாரு, குதிச்சிட்டார் கமலாலயத்தில். ஏன்னா அது ஒரு பழங்கணக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சசிகலா வந்து என் தாய் மாதிரி இருந்தாங்க, என்னை பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டிடிவி தினகரன் மூலமாக, ஏன்னா இப்போ சசிகலா அம்மா வந்து எடப்பாடியோட சேரலைன்றது தான் இன்றைக்கி தேதிக்கு உண்மை. சரி, டிடிவியோட சேர்ந்துட்டாங்களா? டிடிவியை கடைசி எப்போ பார்த்தாங்க தெரியுமா? திருமதி சசிகலா டிடிவியை எப்பொழுது கடைசியாக சந்தித்தார்? 2 ஆண்டுகளுக்கு முன்னர். ஏன் சந்திக்கல? சரி, இவங்க டிடிவியும் பன்னீர்செல்வமும் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க தெரியுமா? இல்லை, என்னோட கேள்வி வந்து என்னன்னா, எடப்பாடி சாரோட சேரலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எடப்பாடிக்கு எதிராக இருக்க மாட்டாங்களா? அதைத்தான் நான். யாருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க? சசிகலா அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள். இல்லையே, அங்கே தானே பிரச்சனையே. திருமதி சசிகலாவுக்கு பிரச்சனையே டிடிவி தினகரன் தானே. இதைத்தானே நம்ம. நான் டிடிவி தினகரனை பற்றி சொல்லலை. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து போற்றப்பட்டாங்க. சசிகலா எல்லா விதத்துலேயும் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ சசிகலாவுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கும்.
மக்கள் இடையே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதாஸ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், தன்னுடைய சுய இதெல்லாம் இருக்கலாம். அந்த மக்கள் வந்து எடப்பாடிக்கு சேர்ந்து இருப்பாங்களா, அகென்ஸ்டாக இருப்பாங்களா? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சசிகலா வந்து எடப்பாடி ஆதரிக்கலை இன்னி வரைக்கும். இல்லைங்க, அவங்க எதிர்க்கவும் இல்லையே. தினகரன் எதிர்க்கிறாரு, பன்னீர்செல்வம் எதிர்க்கிறாரு, திருமதி சசிகலா எதிர்த்தாங்களா? இப்போ தெரிய வரலாம்ல. எதிர்க்கும் போது தான் நம்ம பேச முடியும். அவங்க எதிர்க்கலையே. எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க இது விக்ரமன் படம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து லாலாலும் ஆடணும்னு. அப்படி முடியாது. ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்க முடியும். அந்த ஒரு தலைமை யார் என்கிற கேள்வி வரும்பொழுது அது ஒரு குடும்பத்தின் பிடியில் செல்லக்கூடாது அப்படின்றது தான். திருமதி சசிகலாவை ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இருந்தார்கள். எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? திருமதி சசிகலா தான் சிறை செல்லக்கூடிய அந்த நிலை வரும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கட்சியில் ஒரு மூத்த நபர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை. மாறாக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். ஆட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டத்திற்கு அவரும் உடன்படுகிறார். கட்சியை நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு பார்க்குறாங்க. துணை பொதுச் செயலாளராக தினகரனை நியமிச்சுட்டு தினகரனை கொடுத்துட்டு போறாங்க. கேள்வி என்னன்னா, இன்றைக்கு அந்த தினகரனை திருமதி சசிகலா நம்புகிறாரா? இல்லை, நம்ப தயாராக இல்லை. ஏன் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்களா நான் நம்பலன்னு? ஆமா சொல்லியிருக்காங்களா? ஆமா, இது வரைக்கும் நான் ஆமா அவங்க ஓப்பனாவே வெளியில வந்ததே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அமமுக என்பதனை அவர் ஆதரித்திருக்கிறாரா? அமமுக என்கிற கட்சி உதயத்திலிருந்து அவர் ஆதரித்திருக்கிறாரா? அது உருவானது. அதே மாதிரி எடப்பாடி ஆதரிச்சுதான் எங்க சொல்லியிருக்காங்க? நான் அதிமுக பக்கம் தான் என்று சொல்லியிருக்கிறாரு. அதிமுக யார்? அதிமுகங்கிறது வேற, எடப்பாடி இருந்தது. இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணா இருங்க சார், ஒரு நிமிஷம். அண்ணா இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் கரெக்டான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதற்கு நான் சரியான ஒரு பதிலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இன்டர்ஜெக்ட் பண்ணுறேன். நான் ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். 2021 தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்னர் 2 மாதத்திற்கு முன்னர் திருமதி சசிகலா அவர்கள் விடுதலை ஆகிறார். பெங்களூரிலிருந்து வருகிறார். பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வரும்போது திரளான மக்கள் கூடி அவரை வரவேற்றனர். அதிமுக கொடி பொருந்திய காரில் அவர் வருகிறார். இந்த கொடி பொருந்திய காரை வைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதிமுக கொடி பொருந்திய காரில் தான் அவர் வருகிறார். வந்ததுக்கப்புறம் அவர் தனக்கான செல்வாக்கு என்று எடுத்திருந்தால் தேர்தலை எதிர்கொண்டிருப்பார். தனக்கான செல்வாக்கு என்று அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அது அதிமுகவுக்கான செல்வாக்கு என்பதனை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால தான் அவர் ஒரு அறிக்கையை விடுறார். என்ன அறிக்கை விடுறாங்க? நான் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன், தற்காலிகமாக ஒதுங்கிக் கொள்கிறேன். நான் இந்த அரசியல் ஏன் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், அவர் டெசிஷன் எடுக்கணும். என்னன்னா, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லை அதிமுகவுக்கு எதிராக போகவும். ஏன்னா தினகரன் அதிமுகவுக்கு எதிராக களமாட போகிறார். அவர் அதை விருப்பப்படவில்லை. அதனால்தான் அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். இப்போ அந்த அறிக்கையை கொடுத்தாலே அறிக்கை கொடுத்துருக்கலாமே, நான் தினகரனுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம நரேட்டிவ்ஸ் நிறைய செட் பண்ணலாம் சார். நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணலங்க. நான் கேக்குறேன், இவ்வளவு நேரம் நான் பொறுமையா கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இல்லன்னு சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், சசிகலா வந்து அதிமுக பொருத்திய காரில் வந்தது பொய்யா? அரசியலில் இருந்து நான் தற்காலிகமாக விலகிக் கொள்கிறேன். அப்ப அந்த கொடி வைக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சது பொய்யா இல்லையா? அது பொய்யுங்கிறீங்களா? என்னது? இப்ப அந்த அதிமுக கொடியோட வந்தார் அப்படிங்கிறீங்க, அதை எதிர்த்தாங்க, அது பொய்யுங்கிறீங்களா? ஆமா, கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் கொடியை வைக்க முடியாது. அப்ப ஏன் வச்சாங்க? நீங்க பார்ட்டி தான் அலோவ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அவங்க கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டாலும் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், தன்னை இந்த கட்சியின் ஒரு அங்கமாக நினைக்கிறார் திருமதி சசிகலா. இங்க பிரச்சனை என்னன்னா, தொண்டர்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால், சசிகலா இருங்க தொண்டர்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால், சசிகலாங்கிற பெண்மணி பிரச்சனை கிடையாது. சசிகலாங்கிற பெண்மணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சசிகலா தான் டீல் பண்ணணும். அதிமுக டீல் பண்ண முடியாது. அதிமுக அப்படி உருவாகவும் இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமும் கிடையாது. சரியா? இப்போ ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய மருமகன் சபரீசன், அவங்களுடைய மகள் செந்தாமரை, அவங்களுடைய மகன் வந்து உதயநிதி, இவங்க எல்லாரும் பவர் சென்டரா வந்தா இதை டீல் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இருக்கலாம். சரியா? சசிகலா, தினகரன், இளவரசி, இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. தினகரனுக்கும் திவாகரனுக்கும் பிடிக்காது. ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம போக வேணாம் சார். நான் என்ன கேக்குறேன், ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல நான் போகலங்க. ஃபேமிலி பாலிடிக்ஸை கட்சி பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. அதை தான் நான் சொல்றேன். அதை அதிமுக நிராகரிக்கிறது. புரிஞ்சுதா? இதுதான் பிரச்சனை. சசிகலாங்கிற ஒற்றை மனுஷி தனியாக வந்து நான் என் குடும்பத்தை தள்ளி வைக்கிறேன் சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே சார். நான் ஒண்ணே கேக்குறேன்,
எம்ஜிஆர் ஆரம்பிச்சதோ இல்லை ஜெயலலிதா தலைமையேற்று நடத்தப்பட்ட திமுக, அண்ணா திமுக இன்னைக்கு இருக்கா? 3ஆ பிரிஞ்சிருக்கா? கிடையாது, பிரியலன்ற நான் ஒன்றா தான் இருக்கு. அது அதிமுகவாக இருக்கிறது. அதற்கான சின்னம் இரட்டை இலை. அடுத்தது அதே மாதிரி இப்போ பாஜகவோட பெரிய மற்ற கட்சிகளை ஒன்றும் கூட்டணியில் இல்லைன்னீங்க. இப்போ அதிமுகவோட மட்டும் எந்த பெரிய கட்சி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய கட்சி? நாங்கள் பலம் பொருந்திய சர்வ பலம் பொருந்திய 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட பிரதமரை கொண்டிருக்கிறோம்னா நாங்கள் போனோம். நீங்க தானே சொன்னீங்க. பாஜகவுக்கு வந்து எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணியில் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன கட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அதிமுகவுக்கு மட்டும் நான் தான் சொல்றேங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சர்வ வல்லமை பொருந்திய பிரதமர், இவர் பக்கம் எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, வலம் பொருந்திய கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய தேமுதிக இன்னைக்கு யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க? அதிமுகவோட முடிவாயிடுச்சா பேச்சுவார்த்தை? 2 சுற்று. இப்ப மத்த क्वेश्चन கேட்கும்போது அது இன்னும் முடிவாகல அப்படிங்கறீங்க. எது முடிவாகலன்னு நீங்க தான் சொன்னீங்க. எது முடிவாகலன்னு சொன்னேன்? இப்போ அதே மாதிரி எது முடிவாகலன்னு நான் சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. நான் கேட்டது என்ன உங்களை? அதாவது பாஜகவுடன் இத்தனை பேர் கூட்டணியில் இருக்காங்க, யாரையா நான் மறுத்தனா? தேமுதிக 2 சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது அதிமுகவுடன். இன்னும் முடிவாகல. ஆமா, முடிவு வர வரைக்கும் நம்ம பேச கூட வரலையே உங்க கூட. அதானே கேள்வி. சரி, பாமகவோட நீங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது பேசினாங்களா சார்? சில எல்லா விஷயமுமே வெளிப்படையா அதான் உங்க பிரச்சனையே வருமா? அதான் உங்க பிரச்சனையே. திரைமறைவில் நீங்கள் செய்யக்கூடிய சித்து வேலைகளை திரைமறைவுன்னு கிடையாது சார். இது இப்போ வந்து அது உடனே வந்து அது ஒரு அக்யூசேஷன் மாதிரி திரைமறைவுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, அக்யூசேஷனா நான் வைக்கல, பன்னீர்செல்வம் வைக்கிறாரு. அக்யூசேஷனா என்ன சொல்றாரு? அமித்ஷா வந்து பேசினாரு. அதாவது தினகரனை நீங்க வந்து சேர்த்துக்கோங்க, சசிகலாவை நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. தினகரனை நீங்க வந்து கூட்டணியில சேர்த்துக்கோன்னு சொல்றதுக்கு அமித்ஷாக்கு உரிமை இருக்கலாம். சசிகலாவை கட்சிக்கும் சேர்த்துக்கோன்னு சொல்றதுக்கு அமித்ஷா இஸ் நோபடி. அமித்ஷா, சுமித் மிக்சி, அமிதா ஷா இவங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. யாரை அதிமுகக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு அமித்ஷாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுடைய ஐடியாஸோ அவங்களுடைய பிளானையோ டிஸ்கஸ் பண்றதுல இதுல எந்த தவறு இருக்க முடியும்? கண்டிப்பா தவறு இருக்கு. எங்க தெரியுமா? நீங்க டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வைத்திருக்கிறார். அந்த கட்சியை கொண்டு வந்து நீங்க கூட்டணியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு அமித்ஷாக்கு ரைட்ஸ் இருக்கு. சரியா? அதுக்கு எல்லா உரிமையும் அமித்ஷாக்கு இருக்கு, சஜஷனா கொடுக்கறதுக்கு. சசிகலாவை உன் கட்சிக்குள் சேர்த்துக்கோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு பார்ட்டி இன்னொரு சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நுழைய முடியாது. அப்படி நுழையிறீங்கன்னாக்கா நீங்க அத்துமீறீங்கன்னு அர்த்தம். அதை தினகரன் அக்செப்ட் பண்ணிப்பாரு. சரியா? ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு, அமித்ஷா சொன்னாராம் என்ன தெரியுமா? நான் சொன்னா தினகரன் வந்து தேர்தலேருந்து புறக்கணிச்சிருவாரு அப்படின்ட்டு. அப்போ தினகரன் ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறது, அதற்கு ஒரு பொதுக்குழு செயற்குழுன்னு வச்சிருக்கிறதுலாம் லுல்லாயி, அதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஏன் சரத்குமார் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அறிக்கையை பார்த்தீங்களா? நள்ளிரவு 2 மணிக்கு முடிச்சுக்கிட்டாராம். நாம ஏன் கட்சி வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் தோணுச்சான். பக்கத்துல ராதிகா இருந்தாங்க. ராதிகாட்ட கேட்டாராம். அவங்க ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் உடன்படுறேன்னால 7 மணிக்கு முடிவு எடுத்தாராம். 9 மணிக்கு வந்து கட்சி கட்சி நடத்துறேன். இது வந்து பிளேயிங் டு தி கேலரி. அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட் அசஸ்மென்ட் இருக்கலாம். எப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு திரைப்பட இதான் வந்து கஜேந்திரன் எழுந்து நிற்பாரு, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோ படியா முட்டு அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்குது. அதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் கேடருக்கு பிளேயிங் டு த கேலரி மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு இருக்கலாம். அதை தவிர தங்களுடைய அனுபவம் மூலமான ஒரு முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் நம்ம போய் வந்து நீ அதை ஒரு கிண்டல் கேலியமா ப்ரொஜெக்ட் பண்றது வந்து சரியா படல. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாறுல ஒருத்தர் கட்சியில எப்பவுமே நார்மலாக கட்சினா எப்படி நடக்கும்? நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன ஒப்புக்கா இருந்தால் கூட ஒரு செயற்குழு, ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க. அது ஒத்துக்கிறேன். அந்த கட்சியில 2 பேர் தான் இருந்தாங்க, அந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, அந்த கட்சியை இணைச்சிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, டோன்ட் யூ சீ இட் அஸ் a joke? சரி, இதை கூட விடுங்க. நேத்தி அறிவிப்பு கொடுக்குறாரு யாரு? பச்சைமுத்து என்ன சொல்றாரு? பெரம்பலூர்ல நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அவரே அறிவிக்கிறார். இது ஒரு கூட்டணியாங்க, தலையில்லாத முண்டம். இது சார் நான் ஒரு விஷுவல் திங்கிங் இருக்க கூடாதுங்கறீங்களா சார்? நான் போட்டியிட விரும்புகிறேன்னு சொல்றது வேற, நான் போட்டியிட போகிறேன்னு சொல்றது என்ன? அறிவிப்பு சார். எப்ப வேணா ட்விஸ்ட் பண்ணலாம் சார். ஒவ்வொருத்தரோட விஷுவல் திங்கிங் அறிவிக்க. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னரே நான் இந்த கூட்டணியில் போட்டியிட போகிறேன், இந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன், கூட்டணியில் இல்ல இந்த தொகுதியில நான் போட்டியிட போறேன், இந்த அறிவிப்பு எப்போதுங்க வரும்? அந்த மாதிரி யூகங்கள்லாம் இருக்கு. ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு கூட்டணி கட்சி இருந்தா இந்த அறிவிப்பு எப்படி வரும்? 2 கூட்டணி தலைவர்களும் பேசுவாங்க, பேசிட்டு 2 பேரும் சேர்ந்து கூட்டா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இதான உலக வழக்கம் சார்.
இது வந்து எப்படி தெரியுமா, இதுல இன்னொரு பெரிய காமெடி நடக்குது. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு பெரிய காமெடி நடக்குது. மெரிடியன் ஹோட்டல்ல கூட்டம், இது பேச்சுவார்த்தை. என்னது, அதிமுக மீட்பு குழு அப்படின்னு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒன்று நடத்துறாரு இல்லையா இவர் பன்னீர்செல்வம். இவங்க போய் பேசுறாங்க. பேசுறதுக்கு கூட போனவங்க ராஜலட்சுமின்னு முன்னாள் எம்எல்ஏ. பேச்சுவார்த்தை நடத்த போனவங்க அந்த கட்சியில சேர்ந்துடுறாங்க. இது பன்னீர்செல்வம் குழுவோட பேச்சுவார்த்தை நடத்த சென்ற ராஜலட்சுமி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி எல்லா பன்னீர்செல்வத்தோட கட்சி செலவுல சேர்றதோ கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற சரத்குமார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2 பேர், அதாவது சரத்குமார், ராதிகா சரத்குமார் 2 பேரும் பேசி அந்த கட்சியில் இணைந்து கொண்டார்கள். இது என்னங்க காமெடி சார்? இது காமெடியா பாத்தீங்கன்னா காமெடியா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. வேற எப்படி பார்க்க சொல்றீங்க சார்? அவங்களுடைய அரசியல் அனுபவம், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, தன்னுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இதுல வந்து நம்ம தனியா இருக்கிறது போல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தலைவர் யாரு, இவரு நம்ம டிடிவி தினகரன். அவர் சங்கம் ஹோட்டல்ல திருச்சியில அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாரு, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பேன். தினகரனுக்கு புரியல. ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன கேக்குறேன், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பேன். நீங்க வந்து எங்க போறீங்கன்னா, you are doing micro management. No, I am not coming to that. You are doing micro management. You please come to the larger picture. இன்னைக்கு நீங்க வந்து சின்ன விஷயத்தை எடுத்து ஓவராலா இருக்கிற இத வந்து சின்ன விஷயமாங்க. நீங்க கம்ப்ளீட்டா அத பெரிய விஷயம். தினகரன் என்ன சொல்றாரு, no, you don't do micro management. இல்ல he is coming and saying, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்துல நடக்கிறது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கிறது, அங்க போகாதீங்க. ஓவராலா நீங்க வந்து தமிழக அரசியலை பத்தி பேசும்போது நீங்க இண்டிவிஜுவலா போறது வந்து தனிப்பட்ட முறையில இது பண்றது அது சரி கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி பார்க்கணும், நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னோட கேள்வி என்ன, டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு சங்கம் ஹோட்டல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, நான் அந்த மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம்ன்றாரு. வாங்கிட்ட என்ன 20 எம்பிக்கள் இருக்காங்க. நான் வந்து ஒரு வாங்கிட்ட கையளவுல 4 கவுன்சிலர் கிடையாது. நீ என்ன நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுக்குறது? ஒரு தேர்தல்னு வரும்போது இந்த மாதிரி 1000 2000 5000 பல ஆயிரம் மீட்டிங் நடக்கும். Are you going to analyze each and every matter? கிடையாது சார். ஓவராலா அனலைஸ் பண்ணி தான் சார் எலெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மீட்டிங்லாம் பேசுறதுன்னா அது வந்து 5 வருஷம் போறாது, 10 வருஷமும் போறாது. கிஷன் ரெட்டி அது பண்ணிருக்காருங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்காரு கிஷன் ரெட்டி has met each and every leader of the alliance partners. It is not wrong. சார் நீங்க வந்து ஒவ்வொரு சின்ன மீட்டிங்க்கு போய் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல போறீங்க. நான் கேக்குறது மேக்ரோ லெவல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 2024 எலெக்ஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா, நீங்க why are you going into individual family wise? ஃபேமிலிக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 கதை சொல்றீங்க. அது வேண்டாம். மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த ஃபேமிலியில நடக்கிறது வந்து மக்களுக்கு வேண்டாம் சார். ஃபேமிலி நீங்க அவன் 2 பேர் தாங்க கட்சியே. அவரே அதானே சொல்றாரு. அத பத்தி நமக்கு இது இல்லங்க. அதுதாங்க நீங்க எங்க அவன் கிடையவே கிடையாது. See they are the public domain. One minute come to the point of overall electoral scenario. அதுதான் சொல்றேன் நான். அத சொல்லுங்க பரவாயில்லை. நீங்க வந்து ஒரு ஃபேமிலில வந்து இப்ப சசிகலா ஃபேமிலில சசிகலா இருக்காங்க, டிடிவி தினகரன், இளவரசி தினகரன், ஏகப்பட்ட பேர் சொல்றீங்க, திவாகரன். அந்த 4 பேரோட ஃபேமிலில 40 ஸ்டோரி இருக்கும் சார். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிடிவி தினகரன் சசிகலா ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு ஏன் கேட்டீங்க? அப்ப you should have asked the question. Don't ask me that question. நான் ஆரம்பத்துல இருந்து அத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா சார், நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு ஃபேமிலியா போகும்போது அதனுடைய கவுண்டர் क्वेश्चन நான் கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். நான் பல முறை வந்து ஓவரால் சினாரியோக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது நீங்க இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு தான் போறீங்க. கிடையவே கிடையாது. அப்ப வந்து நான் அத தான் சொன்னேன். இது வந்து ஒரு மாதிரி வந்து playing to the gallery, it is a driven agenda அப்படின்னு நான் சொல்லியாச்சு முன்னாடியே. What agenda can I drive? தெரியாது உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கா. நீங்க ஒருவேளை வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் ஒரு இண்டிவிஜுவல் மேக்கிங் an empty claim உங்களுக்கு தெரியாதுன்றீங்க. பட் you are saying it's a driven agenda. அத தான் சொல்றேன். உங்க அஜெண்டா என்னன்னு தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரியும். எது நான் திருப்பி நான் சொல்றேன். உங்க அஜெண்டா அத சொல்றேன் நான். உங்களுக்கு வந்து யாரையாவது ப்ரோமோட் பண்ணணும்னு இருக்கலாம், யாரையாவது எதிர்க்கணும்னு இருக்கலாம். அந்த அஜெண்டாவை வந்து நான் எப்படி வந்து அத பின் பாயிண்டா சொல்ல முடியும்? அதனால நான் அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ், இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, இவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ஓவரால் கம் டு தி பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரல்
ETV Dinakaran is in electoral politics. ETV Dinakaran is in electoral politics. Sir, திருப்பி you are pointing out an individual person. Then? I am talking about the scenario of Tamil Nadu. What will happen in 2024? Tamil Nadu scenario is about all these people only. But why are you pinpointing on every individual? I have to. பார்ட்டிக்கு வாங்க. Party தானே. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க DMK ஒரு அலையன்ஸ் இருக்கு, BJP ல ஒரு அலையன்ஸ் இருக்கு, இல்ல ADMK ல ஒரு அலையன்ஸ் இருக்குனா you discuss about that. That is what I am saying. இப்போ நீங்க NDA என்ற அலையன்ஸ் you are circumventing all the question and you are concentrating only on individual. You are not coming to the overall scenario. I am not at all circumventing. You are hallucinating then. I am not circumventing. You are hallucinating. No, there is absolutely no hallucination. My question is right from the beginning. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நான் சொல்றேன் very clearly. நீங்க எதுக்கு மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ணணும்? NDA பத்தி மைக்ரோ மேனேஜ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி கட்சி இல்லையே. இருக்கிறது லெட்டர் பேட் தானே. அப்ப அதுதான் நான் சொல்லி ஆகணும். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் படி 39+1 என்ன மாதிரி ஷீட் ஷேரிங் வரும் ஃபைனல் ரிசல்ட்ல? Seat sharing, see, I don't want to get into number crunching, to be very honest with you, because I can give a range. Exact number இல்லாட்டாலும் ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாமே. இப்ப இன்னைக்கு தேதியில முக்கியமா 3 பார்ட்டி கண்டெஸ்டிங்ல இருக்கா இல்ல 2 இருக்கா எப்படிங்கறது சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரேஞ்ச் கொடுங்க. 4 பார்ட்டி கண்டெஸ்டிங்ல இருக்குன்னு சொல்லுங்க. எது? ஒன்னு வந்துட்டு இந்தியா அலையன்ஸ் which is headed by DMK. சரி. ADMK alliance, then NDA, which is going to be headed by whom we don't know. நாலாவது வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. So it's a 4. சரி. இந்த ரேஸ் இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம் இல்லையா? It's too early for me to comment about it. Too early to comment. At least I believe. Okay. Because I have also done opinion poll surveys. We are also doing it, and we are getting mixed baggage. We are getting the kind of response. But I think once the alliance is finalized, I think by tomorrow, I am given to understand by tomorrow it will be sealed. அப்படின்னாக்கா then we will have the final outcome. ஓகே, சரி. நம்ம அந்த ஒப்பீனியன் போல் திருப்பி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் வருது, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.